Hey guys, welcome to Single Tamil. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க NIT திருச்சியில மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க் எதுக்கு எஸ்சி கேட்டகரிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி NIT திருச்சிக்கு வந்துட்டு ஓபிசிக்கும் போட்டிருந்தேன், ஜென்ரல் கேட்டகரிக்கு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு அண்ணா எஸ்சி கேட்டகரிக்கு போடுங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு போடுங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதுக்காக இப்போ முதல்ல எஸ்சி கேட்டகரி கொண்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க பார்க்கும்போது ஜோஸால லாஸ்ட் ரவுண்டு 5th ரவுண்டு அதுக்கப்புறமா எத்தனை சீட் எஸ்சிக்கு இருக்கு, எத்தனை சீட் ஓபிசிக்கு இருக்கு, ஒரு குரூப்லயும் எஸ்சிக்கு எவ்வளவு சீட் இருக்கு, எவ்வளவு அலாட் பண்றாங்க ஜோஸ் அப்படின்னு கிளியரா எல்லா குரூப்புக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. முதல்ல நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எஸ்சிக்கு முதல்ல 15% சீட்ஸ் அலாட் பண்றாங்க ஜோஸா. இல்ல NITஸ்க்கும் எஸ்சி கேட்டகரிக்கு எவ்வளவு அலாட் பண்றாங்க ஜோஸா 15% ஆஃப் சீட்ஸ் ரிசர்வேஷன் இருக்கு எஸ்சி கேட்டகரிக்கு. 10% வந்துட்டு எஸ்டி கேட்டகரிக்கு, 27% வந்துட்டு ஓபிசி என்சல் கேட்டகரிக்கு, 7.5% வந்துட்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. ஸோ புரிஞ்சா? அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லிடுறேன். டோட்டலா NIT திருச்சியில வந்துட்டு 1038 சீட்ஸ் இருக்கு. எவ்வளோ எஸ்சி கேட்டகரிக்கு சீட்ஸ் கொடுக்குறாங்க? 139 சீட்ஸ் வந்துட்டு எஸ்சி கேட்டகரிக்கு இருக்கு. அந்த 1038 சீட்ஸ்ல 138 சீட்ஸ் வந்துட்டு எஸ்சி கேட்டகரிக்கு. மீதிலாம் வந்துட்டு ஓபிசி இருக்கு, ஜென்ரல் கேட்டகரியில 400 சீட்டு ஃபில் ஆகுது, ஓபிசியில் கிட்டத்தட்ட 300 சீட்டு ஃபில் ஆகுது. அதுக்கப்புறமா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருக்கு, எஸ்டி கேட்டகரி இருக்கு, இது போக ஓப்பன் பிடபிள்யூடி இருக்கு, எஸ்டி பிடபிள்யூடி இருக்கு, எஸ்சி பிடபிள்யூடி இருக்கு, ஓபிசி இன்சல் பிடபிள்யூடி இருக்கு, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நம்ம பேசிக்கா முதல்ல வந்துட்டு எஸ்சி கேட்டகரிக்கு நான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா குரூப்புக்கும் நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பார்க்கும்போது கெமிக்கல் இன்ஜினியரிங்ல பார்க்கும்போது 79 சீட்ஸ் வந்துட்டு டோட்டலா கெமிக்கல் இன்ஜினியரிங்ல வருஷம் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க NIT திருச்சியில. ஸோ புரிஞ்சுதா? எஸ்சி கேட்டகரியில டோட்டலா எவ்வளவு எடுக்கிறாங்க ஃபார் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்டேக் எடுத்து பார்க்கும்போது 6 சீட் வந்துட்டு ஹோம் ஸ்டேட் எடுக்கிறாங்க, 6 சீட் வந்துட்டு அதர் ஸ்டேட்ல எடுக்கிறாங்க. மீதி ஃபுல்லா வந்துட்டு அது அதர் குரூப் ஓபிசி என்சல், ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி என்சல் நிறைய இருக்கு. ஸோ இந்த 6ல 5+1 இருக்குல்ல, 5 வந்துட்டு ஜென்ரல் நியூட்ரல், 1 வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரிக்கு அலாட் பண்றாங்க. ஸோ புரிஞ்சுதா? மோஸ்டா நீங்க பார்க்கும் போதுல ஈக்குவலா தான் ஃபில் பண்ணிருப்பாங்க. இங்க 6 சீட் வந்துட்டு ஹோம் ஸ்டேட் இருக்குன்னா 6 சீட்டு தான் அதர் ஸ்டேட்லயும் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல ரேங்க் பார்க்கும்போது 4400 ரேங்க் ஃபில் ஆயிருக்கு. 92.53% 93 மார்க்ஸ். 93 மார்க்ஸ் நீங்க வாங்கினீங்கனாலே ஹோம் ஸ்டேட்ல இருக்கும்போது கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு கிடைச்சிரும். இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் ரேங்க் வந்துட்டு அஃபீஷியலா நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 98 மார்க்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 93.54% கிடைக்கும். 3700 ரேங்க் நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்தா நீங்க இதுக்கு கீழே வாங்கணும். இதுதான் லீஸ்ட் கேஸ்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். 3700 கீழே நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சீட்டு கிடைச்சிரும். கெமிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க இந்த ரேங்கை ஞாபகம் வச்சுட்டு இத்தனை மார்க் தான் வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் அப்படி பார்க்கும்போது 118 சீட்ஸ் இருக்கு. டோட்டலா NIT திருச்சியில சிவில் இன்ஜினியரிங்க்கு இயர்லி 118 சீட்ஸ் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கு, இன்டேக் எடுத்துட்டே இருக்காங்க. முதல்ல இப்போ வந்துட்டு ஹோம் ஸ்டேட்டுக்கு 7 சீட்டு ஃபில் ஆகுது எஸ்சி கேட்டகரியில, 8 சீட்டு வந்துட்டு அதர் ஸ்டேட்ல எஸ்சி கேட்டகரியில ஃபில் ஆகுது. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 4900, இங்க ரேங்க் பார்த்தீங்கன்னா 2800. எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுது பாருங்க, கிட்டத்தட்ட 2K ரேங்க் டிஃபர் ஆகுது. எவ்வளவு மார்க்? 20 மார்க். 2K ரேங்க் ஃபார் 20 மார்க்ஸ். மேட்டர் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். இங்க 92%, இங்க 95.05%, 3% டிஃபர் ஆகுது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சீட் ஃபில்லிங் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டோட்டலா நியர்லி 120 சீட்ஸ் எடுக்கிறாங்க இன்டேக் வருஷம் NIT திருச்சியில. சிஎஸ்ல 120 சீட்ஸ் ஃபில் ஆகுது. அதுல பார்த்தீங்கன்னா 8 சீட் ஹோம் ஸ்டேட் ஃபார் எஸ்சி கேட்டகரி, 8 சீட் ஃபார் அதர் ஸ்டேட் எஸ்சி கேட்டகரிக்கு. ஸோ புரிஞ்சுதா? ரேங்க் பார்க்கும்போது 1200, இங்க 204 பாருங்களேன். கிட்டத்தட்டப்பா இங்க 99.4, இங்க 97.34 தான். இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் ரூம்ல படிப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்களேன். இங்க 99.4 வாங்கினவனும் 97.34 வாங்கினவனும் ஒரே கிளாஸ் ரூம்ல படிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு இந்த ஹோம் ஸ்டேட்டுக்கும் அதர் ஸ்டேட்டுக்கும் அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு. பெஸ்ட் காலேஜ் அப்படி நான் ஒரு வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம NIT திருச்சியில் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் ஓபிசி இன்சல் வீடியோல. கிளியரா போய் செக் பண்ணிக்கோங்க எப்படி சொல்லியிருக்கேன்ட்டு. நெக்ஸ்ட் இங்க 191 மார்க்ஸ், இங்க 136 மார்க்ஸ் தான். எவ்வளவு கம்மி பாருங்களேன். கிட்டத்தட்ட 60 மார்க்குங்க. 15 கொஸ்டின் நீங்க படிக்காம போனாலே நீங்க ஹோம் ஸ்டேட்டா இருக்கும் போது உங்களுக்கு சிஎஸ் கிடைக்குது. அது எஸ்சி கேட்டகரியில இருந்தீங்கன்னா. ஆனா அதர் ஸ்டேட்காரன் போராடணும். 204 ரேங்க், 191 மார்க்ஸ் எடுக்கணும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ரிசர்வேஷன் இருக்குன்ட்டு, எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ புரியுதா?
நெக்ஸ்ட் பார்க்கும்போது ட்ரிபிள் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகுது, 1166 சீட்ஸ் ஃபில் ஆகுது. 8 சீட்டு ஹோம் ஸ்டேட்ல இருக்கிற எஸ்சி கேட்டகரிக்கு, அதர் ஸ்டேட்ல 8 சீட்டு எஸ்சி கேட்டகரியில ஃபில் ஆகுது. நெக்ஸ்ட் 2000 ரேங்க் இங்க 1200 ரேங்க், கிட்டத்தட்ட இங்க 1000 ரேங்க் டிஃபர் ஆகுது. 97.34 95.75. இங்க 136 மார்க்ஸ், இங்க 120 மார்க்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16 மார்க்கு 4 கொஸ்டின். ஸோ புரிஞ்சுதா, 4 கொஸ்டின்ஸ் 16 மார்க்கு, கிட்டத்தட்ட இங்க 1K ரேங்க் டிஃபர் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா 2% டிஃபர் ஆகுது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது இசியில 117 சீட்ஸ் இயர்லி இன்டேக் எடுத்துட்டே இருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில ஹோம் ஸ்டேட்ல 8 சீட்டு ஃபில் ஆகுது, எஸ்சி கேட்டகரியில அதர் ஸ்டேட்ல 7 சீட்டு ஃபில் ஆகுது. நெக்ஸ்ட் 1600 இங்க ரேங்க், இங்க 600, கிட்டத்தட்ட இங்க 1000. ஈஸியில பார்த்தா 159 மார்க்ஸ், இங்க 128 மார்க்ஸ் தான். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு நம்ம பெரிய அட்வான்டேஜ்ன்ட்டு. நெக்ஸ்ட் 98.34%, இங்க 96.65% தான். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இங்கேயும் சேம் 117 சீட்ஸ் ஃபில் ஆகுது. 8 சீட்டு ஹோம் ஸ்டேட்ல இருக்க எஸ்சி கேட்டகரிக்கு, 7 சீட் வந்துட்டு அதர் ஸ்டேட்ல இருக்க எஸ்சி கேட்டகரிக்கு. நெக்ஸ்ட் இங்க 3400 ரேங்க், இங்க 2600 ரேங்க். 95.15%, 94.48%. யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 114 மார்க்ஸ் தான், இங்க 107. இங்க அவ்வளவு டிஃபர் ஆகல, ஒரு 7 மார்க் தான், மேட்டர் ஆஃப் 2 கொஸ்டின்ஸ் தான். ஸோ புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் பார்க்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இங்க 118 சீட்ஸ் ஃபில் ஆகுது இயர்லி. 7 சீட்டு எஸ்சி கேட்டகரியில இருக்க ஹோம் ஸ்டேட்டு, 8 சீட்டு வந்துட்டு அதர் ஸ்டேட்ல இருக்க எஸ்சி கேட்டகரி பசங்களுக்கு. நெக்ஸ்ட் 2900 ரேங்க், இங்க 2300 ரேங்க் தான், ஒரு 600 ரேங்க் டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் 117 இங்க 113, மேட்டர் ஆஃப் 1 கொஸ்டின் 4 மார்க்ஸ், இங்க 95.65, இங்க 95.05. ஸோ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்டலர்ஜி 79 சீட்ஸ் தான் ஃபில் ஆகுது இயர்லி. நெக்ஸ்ட் இங்க 6 சீட்டு எஸ்சி கேட்டகரி இருக்க அதர் ஸ்டேட்டு, 6 சீட்டு ஹோம் ஸ்டேட்ல இருக்க எஸ்சி கேட்டகரி பசங்களுக்கு. நெக்ஸ்ட் 5275 இங்க 490 4931 இங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 ரேங்க் டிஃபர் ஆகுது. ஒரு 5 மார்க் தான் இங்க டிஃபர் ஆகுது. 91.1 91.9%, 92.53%. இதுக்கே உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா மெட்டலர்ஜி எஸ்சி கேட்டகரினா எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் யோசிச்சு பாருங்க. என்ஐடி திருச்சியில போய் படிப்பீங்க 91.9% எடுத்தீங்கனாலும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 118 சீட்ஸ் ஃபில் ஆகுது. அதர் ஸ்டேட் வந்துட்டு 8 சீட்டு எஸ்சி கேட்டகரிக்கு, ஹோம் ஸ்டேட்டு 7 சீட்டு எஸ்சி கேட்டகரிக்கு. இங்க 89 மார்க்ஸ், 94 மார்க்ஸ், 92%, 92.9%. அவ்வளவு டிஃபர் ஆகல, கிட்டத்தட்ட 1% டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் 5000 ரேங்க், இங்க 4400 ரேங்க், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 700 வருது. இங்க மார்க் கூட நீங்க பார்க்கும்போது 5, மேட்டர் ஆஃப் 1 கொஸ்டின் 4 மார்க்ஸ். ஸோ புரியுதா, இதுதான் நான் ஃபுல்லா கொண்டு வந்துட்டேன். என்ஐடி திருச்சிக்கு எஸ்சி கேட்டகரிக்கு சீட்ஸ் எப்படி ஃபில் ஆகுது, எவ்வளவு மார்க்ஸ், எவ்வளவு பெர்சன்டைல், எவ்வளவு ரேங்க், எல்லாமே நான் சொல்லிட்டேன். என்ன வேணுமா கமெண்ட்ஸ் கேளுங்க. நிறைய பேர் ஜோசாப் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் சிஆர்எல் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜோசாப் பத்தி எப்படி நடக்கும், சீட்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்கும் நம்ம கேட்டே இருந்தீங்க. எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க. நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. தனித்தனியா டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் வீடியோ போட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன், அது பார்ப்போம்.